சென்னையிலிருந்து 35வது கிலோமீட்டரில் இருக்கிற உலக புகழ்பெற்ற மாமல்லபுரம் சிற்ப தொகுதிகளில் சென்னையிலேருந்து போகும்போது முதலாவதாக வர்ற முதல் சிவன் கோயில் இதுதாங்க. இந்த கோயிலோட பேர் அதிரண சண்டீஸ்வரம். மிக அற்புதமான ஒரு குகை கோயிலுங்க இது. ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட இந்த கோயிலை பார்க்க தான் நாம் இப்போ போய்கிட்டுருக்கோம். அந்த புலிக்குகையில் இறங்கி புலிக்குகையோட பின்பக்கமாக 1 கிலோமீட்டர் போனால் வர்றது தான் இந்த அதிரண சண்டீஸ்வரம் சிவன் கோயிலுங்க. 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் இன்னமும் தொடர்ந்து மக்களால் வழிபடப்படுற ஒரு இடமாக இருக்குங்க. அதுக்கு ஒரே உதாரணம் இந்த மேலே தெரியுற இந்த புது கோயில் தாங்க. இது ஒரு முருகன் கோயில். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த கோயிலை கட்டி கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் கழித்து 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழரோட காலத்தில் இந்த கோயில் மண்டபத்துக்கு தரையில், அதாவது நம்ம நடந்து போகிற தரையில் ஒரு கல்வெட்டு வெட்டியிருக்காங்க. இக்கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, பெர்பெச்சுவல் லேம்ப் நிரந்தரமாக விளக்கரிக்க 90 ஆடுகளை கொடுத்ததாக கூறுதுங்க. அசுரனை வதம் பண்ணுற மகிஷாசுர மர்தினி சிற்பம் இந்த சிறிய கல்லில் எவ்வளோ சிறப்பாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அதாவது 90 ஆடுகளை கொடுத்தா இது சாவா மூவா பேராடுகள்னு சொல்லுவாங்க. இந்த ஆடுகளை வச்சுக்கிட்டு நிரந்தரமாக விளக்கரிக்க அவங்க நெய்யை கொடுக்கணும். இந்த கோயிலினுடைய இடதுபுறம் இருக்கிற கல்வெட்டு பல்லவ கிரந்த எழுத்துக்களில் எழுதியிருக்காங்க. மொத்தம் 17 வரிங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்தை ஆளும் அதிரண சண்டாவால் உருவாக்கப்பட்ட அதிரண சண்டேஸ்வரம் கோயில் பசுபதிக்கும் பார்வதிக்கும் குகனுக்குமான, அதாவது முருகனுக்குமான கணங்களுடன் இவ்விடத்தில் உறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு கல்வெட்டில் மிக சிறப்பாக எழுதியிருக்காங்க. அதாவது சிவன், பார்வதி, முருகன் 3 பேரையும் ஒன்றா வச்சிருக்கிற அந்த பலகை சிற்பத்துக்கு பேர் தாங்க சோமஸ்கந்தமூர்த்தி. இந்த இடதுபுறத்துக்கு ஆப்போசிட்டில் வலதுபுறம் இதே மாதிரி முக்கோணமாக இருக்கிற அந்த பகுதியில் மறுபடியும் 17 வரிகளில் அதே செய்தியை இன்னொரு கல்வெட்டு இருக்கிறாங்க. ஏன் மீண்டும் அதே விஷயத்துக்கு ஒரு கல்வெட்டு செய்கிறாங்கன்னா, இதில் தாங்க விஷயம் இருக்குது. பல்லவர்களின் மொழியான கிரந்தத்தை ஏற்றுக்க முடியாத ஒரு சிலர் இந்திய நாகரி எழுத்து வடிவில், அதாவது சமஸ்கிருதத்தில் மீண்டும் செதுக்கியிருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதிலிருந்து 300 ஆண்டுகள் கழித்து 1ஆம் ராஜராஜ சோழரால் தமிழ் பிராமி முறையில் கல்வெட்டு கோயிலின் தரைப்பகுதியில் வெட்டப்பட்டிருக்குங்க. அதாவது அந்த காலத்திலேயே தமிழ், சமஸ்கிருதம், கிரந்தம் இதுக்கான போராட்டம் தொடர்ந்து இருந்திருக்குதா இது உணர்த்துதுங்க. புகழ்பெற்ற பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மனின் பாணியில் இது கட்டப்பட்டிருக்குங்க. கிழக்கு நோக்கி இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. கருவறை மிக சிறியதாக இந்த கதவுகளோட அகலத்திலேயே இருக்குங்க. அதாவது 6 அடிக்கு 6 அடி அளவு தாங்க இருக்குது. உள்ளே மிக அழகிய பெரிய லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த லிங்கம் ஒரிஜினல் பாறையில் செதுக்கப்பட்ட லிங்கம் இல்லைங்க. இது பிற்காலத்தில் கொண்டு வந்து உள்ளே வைக்கப்பட்டிருக்கு.
ராஜசிம்ம பல்லவன் இந்த கருவறையில் சோமாஸ்கந்தர் சுதை சிற்பத்தை தாங்க ஒரு பலகை வடிவத்தில் உள்ள அமைச்சிருக்கிறார். அதான் 16 பட்டைகள் கொண்ட பலமுக லிங்கங்க. பிளாக் பாலிஷ்டு மார்பிளில் பிற்காலத்தில் செதுக்கப்பட்டு உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது சிவன், பார்வதி, முருகன் 3 பேர் இருக்கிறதாங்க இந்த சோமஸ்கந்தர் சிற்பம். எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கார் பாருங்கள். கோயிலுக்கு வெளியே இருக்கிற இந்த 4 பில்லர்களுக்கு இடையில் உள்ள மண்டபத்தில் 2 பக்கங்களிலும் தனித்தனியாக 2 சோமஸ்கந்தர் சுதை சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. அதாவது கருவறையில் வெளியே உள்ள 3 பக்கத்துலேயுமே சோமஸ்கந்தர் சிற்பம் தாங்க செதுக்கப்பட்டிருக்கு. சோமஸ்கந்தரை பார்த்ததுக்கு கொஞ்சம் தூரத்தில் அவரை பார்த்தபடி எதிரில் தனியாக ஒரு லிங்கம் செதுக்கப்பட்டிருக்குங்க. இதுதான் ஒரிஜினல் லிங்கம். இந்த குகை கோயில் செதுக்கும் போதே இந்த லிங்கத்தையும் செதுக்கியிருக்காங்க. பின்னாடி உள்ள நந்தி சிலை கோயிலோடு சேர்த்தே செதுக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் இந்த நந்தி சிலை ஏன் வெட்டப்பட்டுள்ளது என்பது தெரியலிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.